ஹலோ தமிழ் மக்களே, இன்றைக்கி நம்மளோட வெறித்தனமான இசைக்கை மாண்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ. ஸோ மறக்காமல் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இல்லைன்னா லைக் பண்ணுங்கள். ஏன்னா உங்களை மாதிரி மாண்பா வியூவர்ஸுக்கு எல்லாத்துக்குமே இந்த மாண்பா போய் சேரும். தென் இந்த மாண்பா பற்றி சொல்லணும்னா, நம்ம ஹீரோ வந்துட்டு இசைக்காய் எல்லோரும் நார்மலாக பண்ணுற மாதிரி தான். பட் இந்த இசைக்காய் பார்த்தோம்னா அவனுக்காக இல்லாமல் அவனோட ஆப்ஸுக்காக நடக்குது. கொஞ்சம் காமெடியாகவும் போகும். மாண்பா பார்த்தோம்னா நல்லா ஜாலியாகவும் போகும். ஸோ எல்லோரும் மறக்காமல் ஜாலியாக பாருங்கள். ஸோ வெல்கம் டு ஃபேண்டசி ஃப்ரேம்ஸ் ஆஃப் கமெண்ட்ரி. ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபைட்டர், லைக் சாம்பியன்ஷிப் மாதிரி. அண்ட் பொண்ணுங்களில் பாப்புலரும் கூட நம்ம பையன். தென் ஒரு ஜிம்மில் ஒரு கோட் போட்டிருக்கும் போது நான் வந்துட்டு நல்லா தான் பண்ணிகிட்ருக்கிறேன். என்னோடய ஆர்ம்ஸ், என்னோடய ஃபோர் ஆர்ம்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. பட் என்னோடய ஆப்ஸுங்கிறதும் காமிக்கும் போது கீழே பார்த்தா அவனோட ஆப்ஸ் பார்த்தோம்னா பெல்லி இருக்குது. நம்ம ஆப்ஸ் இருக்குன்னு நினச்சா அவனுக்கு பெல்லி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிகிட்ருக்கிறான். என்னாச்சுன்னு பார்த்தோம்னா அவனுக்கு எல்லாத்துக்கும் ஒரு கோட் போடுவான் நார்மலாக. பட் அவனுக்கு ஆப்ஸுக்கு மட்டும் ஒரு கோட் போடும்போது அவனுக்கு ஆப்ஸ் ரெடியாகவே ஆகாது. அடுத்த சீன்லேயே பார்த்தோம்னா நம்ம ஹீரோ வேறு எங்கேயோ ஒரு பிளானெட்டில் இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. தென் என்னடான்னு பார்த்தோம்னா ஓடிட்டுருக்கிறான், ஒரு ட்ராகனை கொள்கிறான். நெக்ஸ்ட்டு சீனில் பார்த்தோம்னா யார் கூட சண்டை போட்டுருக்கிறான். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஒழுங்காக பார்த்தோம்னா ஹீரோ வந்துட்டு இந்த இதில் பார்த்தோம்னா இசைக்காயாக இருப்பான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் எப்படி ஆயிருக்கான் என்ன ஆயிருக்கான்னு இப்போ சொல்ல மாட்டாங்க, கொஞ்சம் பின்னாடி தான் சொல்லுவாங்க. நான் வந்துட்டு ஒருத்தங்க கூட சண்டை போடுவாங்க. ஒருத்தங்க வந்துட்டு நான் தான் ஸ்ட்ராங்கஸ்ட், இந்த இடத்த விட்டு உன்னை போக விட மாட்டேன், இந்த இடத்துல தான் உன்னை இருக்க வைப்பேன், இங்கே தான் நீ எப்போவுமே இருக்கோன்னு, இந்த இடத்த விட்டு உன்னால் தப்பிக்க முடியாது, ஏன்னா இது நான் உருவாக்கின உலகம், என்னோட உலகம் அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு அவங்க கூட சண்டை கட்டிகிட்டு இருக்கோம். நம்ம ஹீரோவும் அவங்ககிட்ட எவ்வளவோ மல்லு கட்டி பார்ப்பான், கடைசி வரைக்கும் சண்டை கட்டிகிட்டு இருப்பான். அண்ட் கடைசியாக ஒரு வழியாக ஹீரோ ஒரே ஸ்லாஷில் அவனோட ஃபுல் பவர் யூஸ் பண்ணி அந்த பொண்ணை வந்துட்டு தோக்கடிச்சிருவான். என்னாச்சு அப்படின்னு பார்த்தோம்னா ஹீரோ வந்துட்டு அவனோட ஆப்ஸை ஃபுல்லாக ட்ரெயின் பண்ணியிருப்பான். அடுத்தது ஒரு பெரிய சிட்டியை காமிப்பாங்க. சிட்டியிலேருந்துட்டு அவன் நின்றுட்டு இருக்கும்போது ஒரு சிஸ்டம் மாதிரி வரும். இந்த சிஸ்டம் கொஞ்சம் காமெடியாக இருக்கும். அவங்களுக்கு போக போக சொல்கிற பார்த்தீங்கனாலே எங்களுக்கே தெரியும். அந்த சிஸ்டமில் பார்த்தோம்னா உங்களுக்கு வந்துட்டு எல்லா ஸ்டேட்டஸும் ஹையாக இருக்குது. அடுத்தது நீங்கள் வந்துட்டு உங்கள் உலகத்துக்கு திரும்பி போகிறனாலும் போகலாம், இல்லைனா நீங்கள் இங்கே கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லும். உலகத்துக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிற்பான். அடுத்த சீனில் பார்த்தோம்னா நம்ம ஹீரோ வந்துட்டு ஸ்கூல் ஸ்டேடியமில் வந்துட்டு ஃபைட் பண்ணிகிட்ருப்பான். யார் கூடனா இன்னொருத்தரோட ஃபைட்டர் கூட ஃபைட் பண்ணிகிட்ருப்பான். லைக் அந்த கட்டணாமல் இருக்கிற ஸ்டிக்கை வச்சு ஃபைட் காமிச்சிட்டு அடுத்த சீனில் பார்த்தோம்னா ஹீரோ ஏதோ ஒரு மான்ஸ்டர் கூட ஃபைட் பண்ணிகிட்ருப்பான். ஆக்சுவலி இந்த இடத்துல என்ன சொல்ல வர்றாங்கன்னா, ஹீரோ வந்துட்டு இந்த இசைக்காய் ஆனதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறதும் காமிச்சிட்டு போக போக தான் வந்துட்டு அடுத்தது இங்கேருந்து எப்படி போனால், இந்த இடத்துலேருந்து எப்படி அந்த இசைக்காய் ஆனா அப்படின்னு சொல்லி காமிப்பாங்க. இங்கே பார்த்தோம்னா பெரிய பெரிய மான்ஸ்டர் கூட சண்டை கட்டுறது, பெரிய பெரிய ஆளுங்க கூட சண்டை கட்டுறது, நீ எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிற, என்னை விட நீ ஸ்ட்ராங்காக, என்னோடய ஆப்ஸை விட நீ ஸ்ட்ராங்காக அப்படின்னு சொல்லி சண்டை கட்டிகிட்டு இருப்பான். அடுத்த சீனில் பார்த்தோம்னா நம்ம ஹீரோ வந்துட்டு ஒருத்தங்க கூட சண்டை கட்டுறதுக்காக ரெடி ஆகிட்டுருப்பான். அப்போ வந்துட்டு அவனோட ஆறாவை பார்த்தோம்னா ஃபுல்லாக வெளியில் இருக்கும். நம்ம ஹீரோயின் வந்துட்டு இந்த மாதிரி சொல்லியிருப்பான், நீ வந்துட்டு ஜெயிச்சின்னா உன்னை நான் டேட் கூட்டிகிட்டு போகிறேன், எனக்காக நீ எனக்காக நீ வின் பண்ணு அப்படின்னு சொல்லியிருப்பான். அப்போ வந்துட்டு ஹீரோ உன்னோட டேட்டா எனக்காகவா, நான் ஜெயிச்சனாவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஃபுல் பவரில் ஃபுல் பொட்டான்ஷியலோடு சண்டை கட்ட போவான். அதே மாதிரி ஜெயிச்சுடும் செஞ்சுருவான். ஜெயிச்சதுக்கப்புறம் ஒரு ப்ரெஸ் மீட் மாதிரி வச்சுருப்பாங்க. ப்ரெஸ் மீட்டில் வந்துட்டு ஒருத்தங்க வந்துட்டு நம்ம ஹீரோவை தொட்டு பார்த்து, உங்களோட சூப்பரான பாடியாக இருக்குது, உங்கள் பாடி வந்துட்டு சூப்பராக இருக்குது, நான் தொட்டு பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு தொட்டு பார்த்துட்ருப்பாங்க. ஹீரோவும் அதுக்கு ஓகேன்னு சொல்லிடுவான்.
ஆனால் அதுக்கப்புறம் நான் உங்கள் ஆப்ஸை பார்க்கணும், எங்கள் ஆப்ஸை வந்துட்டு நீங்கள் காட்டுங்க, நான் பார்க்கணுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்துட்டு ஆப்ஸா, ஐயோ அதை மட்டும் பார்த்தாங்கன்னா நான் மாட்டிக்குவேனே, என்ன பண்ணுறது, எனக்கு ஆப்ஸ் கிடையாது, எனக்கு பெல்லி தான் இருக்குது, இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு நம்ம ஃப்ரெண்டு வந்து காப்பாற்றிடுவான். டே எங்கடா பண்ணிகிட்டு இருக்க, உன்னை எவ்வளோ தூரம்லாம் தேடுறது, எவ்வளோ நேரம் தான் தேடுறது, உன்னை வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூம்குள்ளே எடுத்துகிட்டு போயிடுவாங்க, லாக்கிற மாதிரி இருக்கிறக்குள்ள. அங்கே போயிட்டு அங்கே இருக்கிற பசங்களெல்லாம் வந்துட்டு வெளியில் போங்கடா அப்படின்னு சொல்லிடுவாங்க. அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்துட்டு அவன் ஃப்ரெண்டை பிடிச்சி திட்டுவான். என்னடா பண்ணிகிட்ருக்கிற, இவ்வளோ நேரமாடா உனக்கு, நான் எவ்வளோ நேரம் தான் வெயிட் பண்ணுறது, நீ காப்பாற்றுன்னு பார்க்குறக்காக, நானும் பார்த்துட்டே இருக்கிறேன், நீ காப்பாற்ற வரவே இல்லை அப்படின்னு சொன்னதுக்கு, சாரிப்பா நான் கொஞ்சம் மறந்து அசந்து நின்றுக்கிட்டேன், நானும் அதுவும் நல்லா இருந்ததா, அவங்க பேசுகிறதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா, நீ தான் பொண்ணுங்க மத்திய பாப்புலர் ஆச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஃப்ரெண்டை வந்துட்டு ஹீரோவை கலாய்ச்சிட்டு இருப்பான். திடீர்னு பார்த்தோம்னா ஹீரோவுக்கு ஒரு ஃபோன் கால் மாதிரி வரும், ஃபோனில் மெசேஜ் வரும். என்னென்னு பார்த்தா, இன்றைக்கி வா நம்ம ஈவினிங் ஒரு டேட் போகலாம், எனக்காக ஜெயிச்சில்ல, நான் சொன்ன ப்ராமிஸை நான் காப்பாற்றணுமில்ல, வா எனக்காக டேட் போகலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் வந்துட்டு மெசேஜ் அனுப்பிச்சிருப்பான் ஃபோனில். அதை பார்த்துட்டு நம்ம பிள்ளைக்கு நம்ம என்ன ஒரு ஆனந்த குரங்குக்கு அந்த மாதிரி தையா தக்கன்னு குதிச்சிட்ருப்பான். தென் வெளியில் வந்து பார்த்துட்டு ஓகே நம்ம போய் நீ ரெடி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு கிட்டேருந்து பெல்லியை மறைக்கிறதுக்காக ஒரு சூட் ஒன்று வாங்கிட்டு போவான். அந்த சூட்டு வாங்கிட்டு போகும்போது போட்டுக்கிட்டோம்னா அந்த பெல்லி வந்துட்டு மறைஞ்சிரும், லைக் ஸோ தட் அந்த மாதிரி கொஞ்சம் ஃபிட்டாக இருக்குன்னு வச்சுக்கலாமே அந்த மாதிரி. ஸோ அது போட்டு போகும்போது மறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு. தென் அடுத்த சீனில் பார்த்தோம்னா ஒரு 3 பேர் வாட்ச் பண்ணுறாங்க, என்ன எதுன்னு சரியாக தெரியல. தென் அடுத்த சாப்டரில் நம்ம பார்க்கலாம். ஸோ பாய் கைஸ்.